ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யூடியூப் ஃப்ரீ ப்ரோமோட்டரின் தமிழ் சேனலில் வந்து மகேந்திரன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. உங்களோட வியூஸ் வந்துட்டு திருப்பி வந்து நீங்கள் கொண்டு வரலாம். நிறைய பேர் வந்துட்டு லைவ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஓகே, ஒரு நல்ல விஷயம். வாட்ச் அவரை கெயின் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல விஷயம். ஸோ நான் அதுலேயும் கூட ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சில சேனல் நேம்லாம் இப்போ வாசிக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட சேனலை மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நியூ மெம்பராக இருந்தீங்கன்னா. ஸோ ஓகே, புதுவை ஃபுட் அண்ட் ஹெல்த்து, டெக்னாலஜி பை ஹரிஸு, யூடியூப் டிப்ஸ் அண்ட் விக்னேஷ், தமிழ் யூடியூப் ஹெல்ப், ராம் கார்த்திக், துளசிங்கம் டிவி, திண்டுக்கல் கிச்சன், ராஸ்மின் கிச்சன், வினியா லாக்ஸ், அனுஷாஸ் தமிழ், ஜெயித்து காட்டுவோம், பிடித்ததை செய்வோம், ஒய்டி சப்போர்ட்டர் தமிழ், அதுக்கப்புறமா அடுத்த வீட்டு சமையல், ஆஸ்மாஸ் கிச்சன், இன்னும் நிறைய இருக்குங்க. ஓகேங்களா, இன்னும் நிறைய சேனல்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் மை சேனலும் கூட, யூடியூப் ஃப்ரீ ப்ரோமோட்டர் தமிழ் என்னோடய சேனலும் கூட. ஓகேங்களா, ஓகே, இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்துட்டு இருக்குது. ஒரு சில சேனல்ஸ் வந்துட்டு கவர் பண்ணல. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துட்டு வியூஸ் வந்துட்டு குறையிறதுக்காக என்ன ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு, லைவ் வந்துட்டு போடுறீங்க இல்லையா, மார்னிங் வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு போட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு ஒரு லைவ் போடுங்க. ஓகேங்களா, மார்னிங் வந்துட்டு ஒரு லைவ் போடுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு ஒரு லைவ் போடுங்க. கண்டென்ட் வீடியோவில் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு இவங்களோட சேனல்ஸில் பூராமே இப்போ வந்துட்டு வியூஸ் வந்துட்டு வந்திருக்காது, நிறைய பேருக்கு வந்துட்டு வந்திருக்காது. எல்லாருமே நினச்சி பார்த்துருப்பாங்க, என்னடா லைவில் மட்டுமே வியூஸ் வந்துட்டு அதிகமாக போகுது, லைவ் வீடியோக்கு மட்டுமே வியூஸ் அதிகமாக போகுது, கண்டென்ட் அருமையாக வந்துட்டு போட்டுருக்குறோம், ஆனால் வந்துட்டு அதுக்கு வியூஸே வந்துட்டு போகலே, நிறைய பேர் வந்துட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதான் காரணம். ஓகேங்களா, என்ன காரணம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு போட்டிருப்பாங்க, அன்றைக்கி 5-6 எல்வி வந்துட்டு போட்டிருப்பாங்க. அதில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சிலர் வந்துட்டு வேறு ஏதாவது ஜென்ரலாக வந்துட்டு பேசுவாங்க, டிப்ஸை வந்துட்டு ஏதாவது கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க, கண்டென்ட்டை வந்துட்டு கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்வியில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு பார்க்குறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. நம்ம வந்துட்டு ஜென்ரலாக பேசுவோம், ஏதாவது யூடியூப் டிப்ஸு இல்லை அப்படின்னா ஜென்ரலாக ஏதாவது டிப்ஸு இல்லை அப்படின்னா ஏதாவது குக்கிங் சேனலாக இருந்தால் ஏதாவது ஒரு விஷயத்தை கவர் பண்ணால் மட்டும்தான் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு பார்ப்பாங்க, ரீஅப்லோட் ஆனதுக்கப்புறமா தான் பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களோட வீடியோ வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட்டாக வந்துட்டு ஒரு உள்ளே வந்துட்டு கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு 1 மினிட்டோ வந்துட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோதான். யூடியூப் லைவால் வந்துட்டு அப்லோட் ஆனதுக்கப்புறமா வீடியோவில் மேக்ஸிமம் வந்துட்டு பார்க்குறதுக்கு சான்ஸே இல்லைங்க. ஒரு 10 செகண்ட் கூட வந்துட்டு பார்க்குறதுக்கு கூட சான்ஸே கிடையாது. லைவில் வந்துட்டு உங்களுக்கு எத்தனை பேர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி வீடியோவை பார்த்து உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு கொடுக்க முடியுதோ அதாங்க உங்களோட மெயினான வாட்ச் ஹவர். மேபி வந்துட்டு அப்லோட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த லைவ்லேருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 மணி நேரம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எவ்வளோ பெரிய சேனலாக இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கிட்ட வர்றது சான்ஸ் இருக்குது. அதே ஒரு சின்ன சேனலாக இருந்தால் ஒரு கால் மணி நேரம் இல்லை அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இப்படி தான் வரும். கண்டிப்பாக லைவில் வந்துட்டு உங்களுக்கு அந்த லைவாகவே பண்ணும்போது உங்களுக்கு எத்தனை பேர் வர்றாங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு ஆட் ஆகும். மற்றபடி வந்துட்டு ஆஃப்டர் எல்விக்கு அப்புறமா வந்துட்டு வீடியோ அப்லோட் ஆகும் இல்லையா, அதில் வர்ற வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த சமயத்தில் பார்த்து நீங்கள் வந்துட்டு உங்களோட கண்டென்ட் உள்ள வீடியோ ஒரு 4 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு வீடியோ வந்துட்டு போட்டிருப்பீங்க, அதுக்கப்புறமே ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வந்துட்டு லைவ் போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட லைவோட என்ன சொல்கிறேன், உங்களோட லைவோட வீடியோ தான் முன்னாடி போய் நிற்கும், உங்களோட நீங்கள் கண்டென்ட் போட்ட வீடியோ வந்துட்டு பின்னாடி போயிடும். ஓகேங்களா, இதில் ஒரு சிலர் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர் கெட் பண்ணி கம்யூனிட்டி டேப்பரெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ரீசெண்டாக வந்துட்டு எதை கொடுக்குறோமோ அதுதான் வந்துட்டு ப்ரௌசிங் ஃபீச்சரில் போய் முன்னாடி போய் காட்டும். அப்படிங்கும்போது நீங்கள் போட்ட கண்டென்ட் வீடியோ வந்துட்டு அப்படியே கீழே போய்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் வந்துட்டு அதுவும் பார்க்கவும் மாட்டாங்க. ஓகேங்களா, இது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த விஷயத்தை மட்டும் கவனமாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு வியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. கண்டென்ட் வீடியோ போடுறீங்க அப்படின்னா வந்துட்டு அன்னைக்கு மார்னிங் வந்துட்டு கண்டென்ட் வீடியோ போடுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு லைவ் கொடுங்க. இல்லை அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொட்டீனாக வந்துட்டு போடாதீங்க டக்குன்னு. இப்போ வந்துட்டு ஒரு கண்டென்ட் வீடியோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 ஹவர்லேயே வந்துட்டு லைவ் வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னா சரியாக வந்துட்டு வியூஸ் வராது. உங்களோட வீடியோஸ் வந்துட்டு சரியாகவும் பார்க்க மாட்டாங்க, வியூஸும் வராது, வாட்ச் ஹவர்ஸும் வராது. ஸோ அந்த வீடியோ மூலமாக வந்துட்டு உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியான ஒரு தவறுகள் வந்து நிறைய பேர் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் சும்மா சொன்னாலும் நீங்கள் எல்லாரோட இப்போ நான் வாட்ச் எல்லா சேனலையும் நீங்கள் போய் பாருங்கள், அவங்களுக்கு லைவ் வீடியோவில் வந்துட்டு நிறைய வியூஸ் வந்துட்டு போயிருக்கும், ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு கண்டென்ட் வீடியோ போய் பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், இன்க்ளூடிங் மை சேனல் சொல்லிட்டேன் நான். ஸோ நானுமே இப்போ இந்த விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு பெட்டராக தாங்க இருக்கேன், எனக்கு இப்போ வந்துட்டு பெட்டராக இருக்குது வியூஸு. நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு போட தெரியாமல் போட்டுக்கிட்டு இருந்தேன். நானும் ராஜேஷ் ப்ரோவும் கொஞ்சம் மொபைல் வந்துட்டு ஒரு விஷயங்கள்லாம் பேசணும், அந்த மாதிரி நான் இப்படி இருக்குது ப்ரோ அப்படின்னு பேசணும். ஸோ அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஓகேங்களா, அவருக்குமே இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி புலம்புனார் என்கிட்ட. எனக்குமே இப்போ வியூஸ் வந்துட்டு போக மாட்டேங்கி மகி ப்ரோ அப்படின்னு சொன்னாப்புல. அதனால தான் வந்துட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணி ஒரு வீடியோ வந்துட்டு போடலான்னு நினச்சேன். ஸோ அதனால தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள்.
வீடியோஸ் வந்துட்டு இப்போ ஒரு லைவாக போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு ஃபுல்லாக லைவாக போடுறீங்கன்னா அன்றைக்கி வந்துட்டு கண்டென்ட் வீடியோவை தொடாதீங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு லைவாக ஃபுல்லாக போடுறீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டென்ட் வீடியோவை தொடாதீங்க. கண்டென்ட் வீடியோவை நாளைக்கு பார்த்துக்கலாம், அது வந்துட்டு அப்படியே தான் இருக்கட்டும், நாளைக்கு வந்துட்டு பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி வந்து லைவ் போடலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு கண்டென்ட் வீடியோவை போடுங்க. இல்லை நான் இன்றைக்கி லைவும் போட போகிறேன் அப்படின்னா மார்னிங் வந்துட்டு கண்டென்ட் வீடியோ போட்டிங்கன்னா ஈவினிங் வந்துட்டு எல்பி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா மார்னிங் வந்துட்டு எல்பி பண்ணிங்க அப்படின்னா ஈவினிங் வந்துட்டு கண்டென்ட் வீடியோ போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு ரொட்டீன் வந்துட்டு ஃபாலோ அப் ஆகும். அதுக்கப்புறமா உங்களோட சேனலும் நிறைய பேர் வந்துட்டு பார்க்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த ப்ரௌசிங் ஃபீச்சரில் வந்துட்டு உங்களோட தம்ப்நெயில் போய் நிற்கும், அதை போய் பார்த்துட்டு தான் உங்களோட சேனல் வந்துட்டு கிளிக் பண்ணி வருவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு பண்ணுங்கள், உங்களுக்கு வியூவர்ஸ் வந்துட்டு குறையாமல் பார்த்துக்கலாம். ரொட்டீனாக வந்துட்டு உங்களோட சேனல்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ஆடியன்ஸ் மைண்டில் வந்துட்டு பதிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட சேனல் குரோ ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டும்.